சூப்பு ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையில் சூப்பு செய்ய போகிறேன்க்கா. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ முருங்கைக்கீரை சூப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இது சூப்புன்றதுனால ரொம்ப குச்சியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு நம்ம ஆஞ்சு எடுத்தால் போதும். ரொம்ப குச்சி சுத்தமாக இல்லாமலாம் எடுக்க தேவையில்லை. ஏன்னா சூப்பு தான். முருங்கைக்கீரையில் எல்லாமே சத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எதையும் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால் 1-2 குச்சியோடு தான் அக்கா உருவி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி, வெள்ளைப்பூடு ஒரு 2-3, சின்ன வெங்காயம் போட்டால் தான் சூப் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முக்கியமாக சின்ன வெங்காயம் போட்டுருங்க. ஒரு 10 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 மிளகாய் வத்தல், ஒரு தக்காளி போதும். இப்போ நான் இவ்வளோதான். இது ஒரு ஆளுக்கு தான் செய்ய போகிறேன், எனக்கு மட்டும். அதனால் ஒரு தக்காளி போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் மிளகு, சீரகம், மஞ்சப்பொடி. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்புக்கு தேவையான பொருட்கள். இப்போ வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடை 1-2 அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, இது ரொம்ப கம்மி, ஒரு கிளாஸ் தான் இந்த அளவுக்குலாம். ஒரு கிளாஸ் சூப்புக்கு இந்த அளவு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு. ஏன் இதெல்லாம் நான் அரைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 1-2 அரைச்சி போட்டால் தான் அதோடய டேஸ்ட்டு நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் அப்படியே முழுசாக போட்டோம்னா நம்ம சூப்பை மட்டும்தான் இருக்க போகிறோம். அதனால் இது எல்லாமே நமக்கு அப்படியே அதை சாறு எதுவும் கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுறோம், வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. வலுவலுன்னு அரைக்காமல் ஓரளவுக்கு, அதாவது இப்போ அம்மியில் வச்சு 2 தட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக நம்ம அரைக்க தேவையில்லை. இப்போ வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு அரைச்சா போதும் நம்ம மிக்சியில். இப்போ தான் குறப்பாக அரைச்சாதான் டேஸ்ட் கிடைக்கும். ஓகே வாங்க, வானொலியை அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினா போதும். இது சுத்தமான நல்லெண்ணெய். கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுது, தக்காளி, எல்லாத்தையும் ஒரு வடை பரப்பிட்டு இன்னும் லைட்டாக வளர்க்கினா போதும். அடுப்பு ஸ்டவ்வை அரைச்சிக்கலாம். அடுப்பை பறிச்சிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அடுத்தது கீரையை போட்டுடலாம். உப்பு, மஞ்சப்பொடி, அடுத்தது பட்டை வத்தல் 2 கிள்ளி போடுறது. 2 போட்டால் போதும். அவ்வளோதான். இது ஒரு 2 கிளாஸ் சூப் வரும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். ஒரு 2 பேருக்கு செய்யலாம். 2 பேருக்கு தேவையான சூப்பு ஒரு 2 கிளாஸ் வேணும்னா இதே அளவு தான். எல்லாமே இதே அளவு போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. கொதி வரட்டும். எப்பயுமே கீரை சமைக்கும்போது நம்ம மூடி வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம கீரை சமைக்கும்போது மூடி வைக்கக்கூடாது. திறந்தே இருக்கட்டும். இப்படியே கொதி வரட்டும்.
ஓகேங்களா. அடுப்பை ஸ்பீடாக வச்சுக்கலாம். ஒரு 2 கொதி தான், அவ்வளோதான், இறக்கிடலாம். சூப்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான், ஒரு 10 நிமிஷத்தில் முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கலரே மாறிடுச்சா, எல்லா சாரும் இதில் இறங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வர வரை கொதிச்சா போதும். மறந்துடாதீங்க, கீரை சமைக்கும்போது எப்பயுமே மூடி போடாதீங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படியே வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து சூப்பை அப்படியே இருத்துக்கலாம். கீரை வேணுனாலும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம அப்படியே இருத்துடலாம். கீரை வேணுனாலும் நீங்கள் கீரையை தனியாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை சூப்பு மட்டும் போதும்னா சூப்பை நல்லா இருத்துருங்க. ஏன்னா இதிலையே வந்து எல்லா சாரும் இறங்கிடுச்சு, ஓகேங்களா. அதிலே நமக்கு நல்ல சத்து. ரெடி ஆயிடுச்சு, முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, ஆவி பறக்க பறக்க இருக்கா. சூப் ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். பயங்கர சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு கீரை. எலும்புக்கெலாம் நல்ல சத்து. அதனால் வந்து வாரத்தில் 1 நாளோ வாரத்துக்கு 2 நாளோ இந்த முருங்கைக்கீரை சூப் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நீங்களும் அக்கா செஞ்ச செய்முறையை பார்த்தீங்க, அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் அக்காவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.